சங்கீதம் 138 சங்கீதம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. நெகிழ விடாதிருப்பீராக. இந்த காலை வேளையிலே 12ஆம் மாதத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் இந்த 11 மாதங்கள், ஒரு வேளை நவம்பர் மாதம் முடிந்து 12ஆம் மாதத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இனி முடியல. ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் இனி முடியல. நவம்பர் மாதம் முடிந்திருக்கலாம், ஆனால் அவர் கொடுத்த தரிசனம் இனி முடியல. அவர் உங்க மேலே வைச்சிருக்கிற, அவர் உங்க மேலே கண்ணோக்கமா இருக்கிற, அவர் உங்க மேலே வைச்சிருக்கிற அன்பு இன்னும் முடியல. இந்த 12ஆம் மாதத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிலிப்பியர் 1:6 நீங்க பார்க்கும் பொழுது, நற்கிரியை தொடங்கினவர் அவர் முடிக்கவும் வல்லவராக இருக்கிறார். நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நீங்க 1ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவீர்கள் என்று சொல்லி எபிரேயர் ஆக்கினோன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். விசுவாசத்தை துவங்குகிறவர், முடிக்கிறவர், அவர் முடிக்கிறதுல வல்லவர். எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்துல அவர் முடிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுதும் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய், எல்லாவற்றையும் சத்துருவின் தலையை நசுக்கி உலகத்தை ஜெயித்தவராய், கடைசியாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை முடிந்தது என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த காலை வேளையிலும் இந்த ஒரு வார்த்தையை வைத்து நாம் இந்த சங்கீதத்தை கொஞ்ச நேரம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த முழு சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். தாவீது ஏறக்குறைய 73 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். தாவீது 73, 150 சங்கீதங்கள்ல 73 சங்கீதங்கள் தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம். அதுல இந்த சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை 3 விதமாக நாம் பிரிக்கலாம். 1 - 3 வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தாவீது தேவர்களுக்கு முன்பாக அவன் நன்றி செலுத்துகிறான். தேவர்களுக்கு முன்பாக அந்த நாட்களில் அநேக தேவர்கள், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தேவர்கள் உண்டாகி கொண்டு அநேக கள்ள உபதேசங்களும் அநேக புரட்டான விக்கிரக ஆராதனைகளும் இருந்த நாட்கள். அந்த தேவர்களுக்கு முன்பாக தாவீது எழுந்து நின்று தேவாதி தேவனை நோக்கி நன்றி செலுத்துகிற விதமாய், தேவர்களுக்கு முன்பாக நன்றி செலுத்துகிற ஒரு பகுதியாய் நாம் பார்க்க முடியும். 3 - 6 வரைக்கும் 2வது பகுதி ராஜாக்களுக்கு முன்பாக நன்றி செலுத்துகிற பகுதியாய் நாம் பார்க்கிறோம். ராஜாக்களுக்கு முன்பாக நின்று நன்றி செலுத்துகிற ஒரு பகுதியாக. 7 - 8 சத்துருக்களுக்கு முன்பாக நன்றி செலுத்துகிற ஒரு சங்கீதமாய். இந்த முழு சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இது தேங்க்ஸ் கிவிங் சாங், நன்றி செலுத்துகிற ஒரு சங்கீதம். நாம் யோசித்து பார்க்கணும். இந்த 11 மாதங்கள் நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த 11 மாதங்கள் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த 11 மாதங்கள் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த 11 மாதங்கள் அவர் நமக்கு உண்மையா இருந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாவீதை போல நாமும் அவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாய், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வயதான காலத்தில் தாவீது 20 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் தாவீது ஆண்டவரை சேவிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனாய் காணப்படுகிறார். இல்ல, முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனத்தை, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக
உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் சொல்லும்போது சொல்றார், உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன். வித் மை ஃபுல் ஹார்ட், முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன். நாம் எதை செய்தாலும், ஆலயத்துக்கு வந்து நாம் எதை செய்தாலும் எப்படி செய்யணுமா? முழு இருதயத்தோடு செய்யணுமா? வித் ஃபுல் ஹார்ட். ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரை ஆராதித்தாலும், ஆண்டோடைய வார்த்தையை கேட்டாலும், நம்ம எதை செய்தாலும் ஆலயத்தில் முழு இருதயத்தோடு செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே தான் பிரதான கட்டளையா இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளைகளில் ஒன்று அது. எடுத்து வாசிங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கட்டளை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? நாம் அன்பு கூற வேண்டும். அன்று சொன்ன பிரதான கட்டளைகளில் ஒன்று இது. பிரதான கட்டளை, முக்கியமான ஒரு கட்டளை இது. இரண்டாவது கட்டளை என்ன? வசனத்தை வாசிங்க. என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இது ரெண்டையும் பழைய ஏற்பாடும் பிரமாணம், நியாய பிரமாணம் முழுவதையும் இந்த ரெண்டு கற்பனைக்குள்ள ஆண்டவர் அடக்குகிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் முழுவதையும் இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். முழு பழைய ஏற்பாட்டையும் இந்த ரெண்டு கற்பனையில ஆண்டவராகிய இயேசு உள்ள கொண்டு வருகிறார். அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப நாம செய்ய வேண்டிய காரியத்துல முழுமையாக ஆண்டவருக்கு தரணும். முழு மனதோடு முழு வாஞ்சையோடு. நிறைய பேர் நம்ம ஆராதனைக்கு வருகிறோம், ஆனா நம்ம சிந்தையெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். நம்ம இங்க உட்கார்ந்துருப்போம், ஆனா நம்ம யோசனைகள்லாம் வேற இடத்துல. இல்ல முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு தரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி முழுமையாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ரெண்டாவது கற்பனை தானாக நடக்கும். ரெண்டாவது கற்பனை தானாக நம்முடைய இருதயத்திலிருந்து வரும். என்ன ரெண்டாவது கற்பனை? உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. நம்ம நேசிக்கிறோமா? நம்மளால நேசிக்க முடிகிறதா? நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம சபைக்கு வருகிறவர்களை நேசிக்கிறோமா? வருகிறவர்களை விசாரிக்கிறோமா? அவர்களை அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நேசிக்க முடிகிறதா? சரி, சபை என்பது ஒரு குடும்பம். சபை என்பது ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்துல பலதரப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. எல்லா ஜனங்களையும் சகிக்கணும், எல்லா ஜனங்களையும் நேசிக்கணும், எல்லா ஜனங்களோடு நம்ம அன்பு பாராட்டணும். ஒருத்தர் இருக்கிற மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க, வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா அவர்களையும் நாம் நேசித்து அன்பு பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களை நேசிக்கிறோமா? முதலாவது நம்ம குடும்பத்துல கணவன்மார்கள் மனைவியை நேசிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். முதல்ல குடும்பத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கணும். குடும்பத்திலிருந்து அந்த அன்பு வரணும். குடும்பத்திலிருந்து சில பேர் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நேசிக்க மாட்டாங்க, ஆனா எல்லா இடத்துலையும் நல்ல விசாரிப்பாங்க, நல்ல பேசுவாங்க. ஆனா குடும்பத்துக்கு வந்த உடனே அவர்கள் கோபமா இருப்பாங்க, எரிச்சலா இருப்பாங்க, பேச மாட்டாங்க. பிள்ளைகளிடத்துல எரிச்சலா இருப்பாங்க, மனைவியின் இடத்துல கோபமா இருப்பாங்க. அதே போல அம்மா இருங்க, வீட்டுக்காரர் வந்த உடனே கோபப்படுவாங்க, எரிச்சலா இருப்பாங்க. கணவர்கிட்ட அன்பு செலுத்த மாட்டாங்க. அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவம் என்பதே அன்பின் அடிப்படையில் கட்டப்பட வேண்டிய ஒன்று. கிறிஸ்துவ சபை என்பது அன்பின் அடிப்படையில் கட்டப்பட வேண்டிய ஒன்று. 1 கொரிந்தியர் 13 நீங்க பார்த்தீங்கன்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு
எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும். நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? நம்ம யோசித்து பாருங்க. ஒரு சிஸ்டர் வராங்க, அவங்களோடு நாம் எப்படி இருக்கிறோம்? பொறுமையா இருக்கிறோமா? சகிக்கிறோமா? அப்ப நம்ம சபைக்கு வரும் பொழுது சில காரியங்களை சகிக்க வேண்டும், பொறுமையோடு இருக்கணும், அன்பு பாராட்டணும். இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் நாம் எதை செய்தாலும் முழு மனதோடு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. முழு மனதோடு நீங்க எதை செய்தாலும், ஜெபம் பண்றீங்களா, முழு மனதோடு செய்யுங்க. ஆராதிக்கிறீங்களா, முழு பலத்தோடு முழு மனதோடும் ஆராதிங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். தாவீதை உயர்த்துகிறதற்கு ஒரு காரணம் என்னன்னா, அவன் முழு மனதோடு தேவனை துதித்தான், தேவனுக்கு நன்றி செலுத்தினான், பலத்தோடு முழு பலத்தோடு நன்றி செலுத்தினான். ஏன் அப்படி துதித்தான், ஏன் அப்படி நன்றி செலுத்தினான் என்று 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராய் நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஏன் ஆண்டவரை துதிக்கிறார், முழு மனதோடு துதிக்கிறார் என்று சொன்னால், இந்த 2 வார்த்தைகள் மிக பெரிய வார்த்தை. உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும். உமது கிருபை, கிருபைக்கு எபிரேய மொழியில கெஹன் என்று பெயர். கெஹன் எபிரேய மொழியில என்ன, அதற்கு கெஹன் என்று பெயர். கெஹன் என்பதற்கு என்ன அர்த்தமாம்? generous favor for undeserving recipient. generous favor for undeserving recipient. அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதிப்படுத்துகிற தேவ கிருபை. ஒன்றுக்கு தகுதியே இல்லை, இருந்தாலும் தகுதிப்படுத்துகிறார். அதான் இந்த கிருபைக்குள்ள அர்த்தம். இந்த வேலைக்கு தகுதி இல்லை, இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லை, ஆனாலும் அவர் தகுதிப்படுத்துகிறாராம். அந்த கிருபையின் நிமித்தமும் ஆண்டவருடைய உண்மையின் நிமித்தமும் அவர் என்ன பண்றாராம்? துதிக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, இந்த 11 மாதங்கள் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அவருடைய கிருபையினால் நம்மளை மூடி இருக்கிறார். இந்த 11 மாதங்களை திரும்பி பாருங்க. இந்த 11 மாதங்கள் அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக உங்களை நடத்தி இருக்கிறார், உங்க குடும்பங்களை நடத்தி இருக்கிறார், சபையை நடத்தி இருக்கிறார். அநேக வேலைகள்ல நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவரோ உண்மை உள்ளவரா இருக்கிறார், கிருபை உள்ளவரா இருக்கிறார், உங்க மேல கிருபை பாராட்டி இருக்கிறார், இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். 11 மாதங்கள் வாரந்தோறும் வந்து நாம் அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இந்த 11 மாதங்களும் பாஸ்டர் உங்களுக்கு வசனத்தை போதித்திருக்கிறாரே, வார்த்தையை கேட்டிருக்கிறோமே. அதான் இங்க சொல்றாரு பாருங்க, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறீர். உடைய வார்த்தையை நீர் வார்த்தை அவ்வளவு முக்கியம். யூத கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையை 8 நாள்ல அவங்க ஆலயத்துக்கு கொண்டு போவார்களாம். ஆலயத்துக்கு கொண்டு போய் அந்த பிறந்த குழந்தையின் 8 நாள் குழந்தையுடைய காதுல நியாய பிரமாணத்தை ஓதுவார்களாம். ஏன் அப்படி நியாய பிரமாணத்தை ஓதுவார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு தெரியும் இந்த நியாய பிரமாணத்தில் தான் சகல ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு புரியுமா? அந்த குழந்தை கேட்குமா? அதெல்லாம் இல்லை. அந்த குழந்தையின் காதுல நியாய பிரமாணத்தை சொல்லுவார்கள், ஓதுவார்கள். யூதருடைய வழக்கம். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், இது ஏன் நாம் சொல்லுகிறோம், ஏன் அறிக்கை இடுகிறோம் என்று சொன்னால், எல்லா சகல ஆசீர்வாதங்களும் நாம் கையில் இருக்கிற இந்த நியாய பிரமாணமாகிய வேதத்தில் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நாம் முழு மனதோடு தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது சகல ஆசீர்வாதமும் கர்த்தர் உங்க மேல பலிக்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்ப தாவீது முழு இருதயத்தோடு அதை கடைபிடித்தார், முழு இருதயத்தோடு அதன்படி வாழ்ந்தார். தாவீதை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவர் முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கிற ஒரு தேவ மனிதனா இருந்தார். நீங்க 3வது வசனத்தை வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். ஜெபத்தை குறிக்கிறது. அவர் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். கூப்பிட்ட நாளிலே, எந்த சூழ்நிலையில கூப்பிடுகிறார் தெரியுமா தாவீது? இக்கட்டான சூழ்நிலையிலே கூப்பிடுகிறார். மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே தேவனை நோக்கி பார்க்கிறார். தேவனை நோக்கி பார்த்து அபயமிடுகிறார், கூப்பிடுகிறார், ஜெபிக்கிறார். இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நம் மனிதர்களை பார்க்கிறதை விட தேவனை நோக்கி பார்க்கணும். எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். இதனுடைய பின்னணி அங்க இருக்கிறது, நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த மாதிரி இக்கட்டுல தாவீது அகப்பட்டிருக்கிறார் பாருங்க. அப்பொழுது தாவீது நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கற்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். தன் சொந்த மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக இவன் யுத்தம் செய்ய வரப்போகிறான். தாவீது எந்த ஒரு யுத்தத்திலும் தோற்ற ராஜா கிடையாது. எல்லா யுத்தம், தாவீது போன ஏறெடுத்த எல்லா யுத்தத்திலும் கர்த்தர் தாவீதோடு இருந்து கர்த்தர் எல்லா யுத்தத்திலும் ஜெயத்தை கொடுத்தார், வெற்றியை கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய இக்கட்டு வருகிறது. தாவீதுக்கு ஒரு இருளான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை. சொந்த மகனே எழும்பி, தன் வீட்டாரே சத்ரு என்கிறது போல சொந்த மகனே எழும்பி தாவீதுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறான். தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறான். தாவீதுக்கு வேற வழி இல்லை. இப்ப எருசலேமை விட்டு தாவீது வேற இடத்துக்கு போகிறார். தன்னுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, அங்க இருக்கிற எல்லாரையும் கூட்டி கொண்டு வேற இடத்துக்கு போகிறார். வேற எங்க போகிறார்? கிதரோன் ஆற்றை கடந்து, அந்த வசனம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கிதரோன் ஆற்றை கடந்தான், நடந்து போனார்கள். கிதரோன் ஆற்றை கடந்தான். எல்லா ஜனங்களும் அழுகிறார்கள். ஐயோ, ராஜா போகிறாரே. எல்லா ஜனங்களும் அழுகிறார்கள். இவன் அழுகையோடு கிதரோன் ஆற்றை கடக்கிறான். நீங்க 30ஆம் வசனத்தை வாசிங்க. 30ஆம் வசனத்தை, தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். வெறும் காலில், பெரிய ராஜாங்க தாவீது ராஜா, வெறும் காலில் முக்காடு மூடிட்டு அழுது கொண்டே ஒலிவ மலையின் மேல் ஏறுகிறான். கிதரோன் ஆற்றை கடந்து, நம்ம அழகா வாசிச்சிடுறோம், ஆனா அது ரொம்ப தூரம். கிதரோன் ஆற்றை கடந்து ஒலிவ மலையின் மேல் ஏறி போகிறான். இவனோடு கூட ஒரு சிறிய கூட்டம் அழுது கொண்டே போகிறார்கள்.
எல்லாரும் முக்காடு மூடிக்கொண்டு வெட்கத்தோடு பயத்தோடு, எங்கே அப்சலோம் வந்து நம்மளை கொன்று விடுவானோ, நம் பிள்ளைகளை கொன்று விடுவானோ என்று சொல்லி பயத்தோடும் கலக்கத்தோடும் எல்லா ஜனங்களும், தேசமே அழுகிறது, எல்லா ஜனங்களும் அழுது கொண்டே போகிறார்கள், வேதனையோடு பயத்தோடு போகிறார்கள். காண குறைக்க அப்சலோமும் அகித்தோப்பேலோடு சேர்ந்து கொண்டான். இந்த அப்சலோம் எதிர்த்து வரும்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டான். அகித்தோப்பேல் யார் என்று சொன்னால் தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கிறவன். அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தேவ வாக்கை போல் இருந்ததாம். அவனுடைய எல்லா ஆலோசனையும் சரியாக நிறைவேறுகிறதா இருந்தது. அவனும் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டான். தாவீதுக்கு சொல்றாங்க, 31ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. அகித்தோப்பேலும் என்று அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று செபித்தான். அங்கதான் ஜெபம் பண்றார் தாவீது. தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிக்கிறார். தாவீது ஒரு யுத்த புருஷன். தாவீது நினைத்திருந்தால் அந்த இடத்துல யுத்தம் பண்ணி இருக்கலாம். கோலியாத்தை முறியடித்த தாவீது தைரியமான ஒரு மனிதன் தான். இருந்தாலும் அவனுடைய சொந்த முயற்சியை பயன்படுத்தல, சொந்த அனுபவத்தை பயன்படுத்தல, சொந்த ஆலோசனையை பயன்படுத்தல. தாவீது என்ன செய்கிறார்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறார், தேவனை நோக்கி பார்த்து அபயம் இடுகிறார். அவர் கூப்பிடுகிறார், ஆண்டவரே இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனையை நீர் பைத்தியமாக்கி போடுவீராக, இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிட்ட தாவீதுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். வெறும் 24 மணி நேரத்தில் அகித்தோப்பேல் மரித்து போகிறார். கர்த்தர் இரக்கம் காட்டுகிறார், யுத்தம் செய்கிறார். தேவனே இறங்கி யுத்தம் பண்ணுகிறார். 24 மணி நேரத்தில் அகித்தோப்பேலின் கதை முடிந்து போகிறது. அதனாலதான் இப்ப 138க்கு வாங்க. அதனாலதான் அந்த வார்த்தை 3ஆம் வசனத்தை இப்ப வாசிங்க பார்ப்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்பொழுதுதான் சொல்றாரு, நான் அந்த நாளிலே கூப்பிட்டேன். அகித்தோப்பேல் எனக்கு விரோதமாய் வந்தபோது, அப்சலோம் எனக்கு விரோதமாய் வந்தபோது, இந்த கூட்டங்கள் எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடி எனக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய நினைத்த பொழுது, எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணின போது, என்னை பகைத்த பொழுது, என்னோடு இருந்தவர்கள், எனக்கோடு பந்தியிலே அமர்ந்து சாப்பிட்ட ஜனங்கள், என் கூட இருந்தவர்களே எனக்கு எதிராக நின்ற போது, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட நாளில் எனக்கு பதில் தந்தார். பதில் தந்தது மாத்திரமல்ல, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தின கர்த்தர் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கூப்பிடுகிற நாளிலே உங்களுக்கு பதில் தருவார். உங்க ஆத்துமாவிலே பலன் தந்து உங்களை தைரியப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தேவனே கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த 12ஆம் மாதத்திலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க கூப்பிடுகிற நாளில் அவர் பதில் தருவார். செபத்துக்கு பதில் தருவார். விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், உங்களுடைய எல்லா வேண்டுதலுக்கும் இந்த 12ஆம் மாதத்தில் பதில் தருவார் என்று விசுவாசி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நன்றி ஆண்டவரே, பதில் தருகிறவர், நாங்கள் கூப்பிடும் பொழுது விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், நீர் பதில் தருவீராக. ஹல்லேலூயா. அவர் ஜெபித்தார். இந்த மாதம் ஒரு ஜெப மாதமாய் மாறுவதாக. நீங்க சொல்லலாம், 11 மாதங்கள் நான் ஜெபம் பண்ணேன்,
ஆனாலும் ஒன்றும் நடக்கல. இல்ல, கர்த்தர் ஆவியானவர் இந்த 12ஆம் மாதத்துல சொல்லுகிறார், இந்த 12ஆம் மாதத்துல ஜெபம் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இந்த 12ஆம் மாதத்துல நீங்க ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் உங்க கூப்பிட்ட அந்த நாளிலே பதில் தருவார். இந்த 12ஆம் மாதத்துல பதில் உண்டு. இந்த 12ஆம் மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே உங்களுக்கு பதில் தந்து உங்க ஆத்துமாவை தைரியப்படுத்துவார். தேவ ஜனமே, நீ பயப்படாதே, அவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை கைவிடுவதில்லை, அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. மோசேயோடு இருந்த கர்த்தர் உங்களோட கூட இருந்து இந்த 12ஆம் மாதத்துல பதில் தருவார். சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, மறுபடியும் ஜெபத்துக்கு திரும்புங்க. முழங்கால் தள்ளாடுகிற முழங்கால் முடக்கப்படட்டும், ஜெபத்துக்கு திரும்புங்க. இதே ஆற்றங்கரையை தான் இயேசுவும் கடக்கிறார். இயேசு, ஆண்டவராகி இயேசு, நீங்க யோவான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை. இதே ஆற்றை தான் பல ஆண்டுகளுக்கு கழித்து ஆண்டவராகி இயேசு கடக்கிறார். கிதரோன் ஆற்றை கடக்கிறார். வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷர்களுடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். கெதரோன் ஆற்றை கடக்கிறார். இயேசுவானவர் இந்த கெதரோன் ஆற்றை கடக்கும் பொழுது ஒரு மழைக்காலம் முடிந்த நேரம். அது பஸ்காவின் நாள். பஸ்காவின் நாள்ல என்ன நடக்கும்னா, ஆண்டவராகிய அந்த ஆலயத்திலே ஆயிரக்கணக்கான ஆடுகளை வெட்டுவார்கள். பஸ்காவிற்காக ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலி செலுத்துவார்கள். பலி செலுத்தும் பொழுது அந்த இரத்தம் எல்லாம் அந்த ஆற்றிலே ஓடுமாம். அந்த ஆறே சிவப்பு கலராக போகுமாம். சிவப்பு கலராக, அந்த தண்ணி முழுவதும் சிவப்பு கலராக ஓடுமாம். ஆண்டவராகிய இயேசு அந்த ஆற்றை கடக்கும் பொழுது அவர் எங்கே போகிறார்? கடைசி பயணமாக அவர் கொல்கதா மலைக்கு போகிறார். கொல்கதா மலைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும் பொழுது இந்த கெதரோன் ஆற்றை கடந்துதான் ஒலிவ மலைக்கு ஏறணும். ஒலிவ மலையின் அடிவாரத்துல தான் கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. கெத்செமனே தோட்டம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவர் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடமா இருந்தது கெத்செமனே தோட்டம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. 18:2 வாசிங்க. கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் யூதாசும் அந்த இடத்தை நன்றாய் அறிந்திருந்தான். அந்த இடத்துக்கு அடிக்கடி போவார் இயேசுநாதர். எதற்காக? ஜெபிக்கும்படியாய். எதற்காக போவார்? ஜெபிக்கும்படியாக போவார். இப்ப பாருங்க, ஜெபம் எவ்வளவு முக்கியம். கெத்செமனே தோட்டம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அது எண்ணெய் பிழிகிற இடம். எபிரேய பாஷையில அதற்கு என்ன அர்த்தம்? எண்ணெய் பிழிகிற இடம், ஆயில் பிரஷ் என்று அர்த்தம். ஏனென்று சொன்னால், அந்த நாட்களிலே கெத்செமனே தோட்டத்தை சுற்றிலும் ஒலிவ மரத்தை ஒரு காம்பவுண்டாக அல்லது ஒரு மதிலாக ஒலிவ மரத்தை நட்டு வைத்திருந்தார்களாம். அந்த ஒலிவ மரத்தில் இருக்கிற அந்த ஒலிவ பழத்தை எடுத்து எண்ணெய் பிழிகிற இடம் அந்த கெத்செமனே தோட்டம் உடைய அர்த்தம். இதற்கு வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிற, தன்னை பீலிகிற ஒரு இடமாக அந்த தோட்டத்திலே போய் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். லூக்கா 22:44 வாசிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து வந்து கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு
வேர்வையில் இரத்த துளிகள் வருகிற வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார், சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார் என்று நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். உண்மைதான். சிலுவையிலே வெற்றி சிறக்கிறதுக்கு முன்பாக அவர் வெற்றி ஏறெடுத்த இடம் எதுவென்று சொன்னால் கெத்செமனே தோட்டம். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாகவே அவர் வெற்றி ஏறெடுத்த இடம் கெத்செமனே தோட்டத்தில் வெற்றி எடுத்தார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபத்தின் மூலியமாக அவருடைய இரத்த நாணங்கள் எல்லாம் வேர்வையாக வெளியே கொட்டுற அளவுக்கு அவருடைய பாத்திரத்தை பிழிய ஒப்பு கொடுத்தார். ஜெபத்தில் வெற்றி எடுத்ததுனால தான் சிலுவையிலே அவர் வெற்றி எடுக்க முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அதனால்தான் சீஷர்களுக்கு இதை பார்க்கும்படியாய், சீஷர்களுக்கு இதை கற்றுத்தரும்படியாய் சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது சோதனைக்கு உட்படாதபடி நீங்க ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கெத்செமனே தோட்டத்துக்கு உள்ள போகும் பொழுது 11 பேரை கூட்டு போகிறார். 8 பேரை கெத்செமனே தோட்டத்தின் அடிவாரத்தில் விட்டுட்டு 3 பேரை தம்மோடு இருக்க அழைத்து செல்கிறார். 3 முக்கியமான சீஷர்களை அழைத்து செல்கிறார். அதெல்லாம் வசனம் இருக்கு, நான் கொடுக்க வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், மார்க் 18:1-2, மார்க் 14:26, யோவான் 18:1-2. இதுல எல்லாம் நீங்க பார்க்க முடியும். அப்ப அங்க போய் அவர் அதிகமாய் வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் பொழுது சீஷர்கள், கீழே இருக்கிற சீஷர்களுக்கு அவருடைய சத்தம் கேட்கிறது. ஏதை சொல்றேன்னா, இப்படியாக தான் கிறிஸ்துவம் வளர்ந்தது. கிறிஸ்துவம் ஆண்டவர் கிறிஸ்துவ மாதிரியாய் காண்பித்து ஒப்பு கொடுத்தார். இந்த மாதத்திலும் ஜெப மாதமாக அனுசரிப்போம். இந்த மாதம் ஒரு ஜெப மாதமாக இருக்கட்டும். இந்த 11 மாதங்கள் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த மாதிரி இருக்கிறதே, வாக்குத்தத்தம் நிறைவேறலையே, வசனம் எனக்கு கொடுத்த வசனம் நிறைவேறலையே, என் ஜெபம் கேட்கப்படலையே, ஓ என்னுடைய சூழ்நிலை இக்கட்டா இருக்கிறது, தாவீதை போல நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல, நான் வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி, என்னுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலைவேளை சொல்லுகிறார், நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற மாதமா இந்த மாதத்தை மாற்றுவார். அவர் இறங்குவார். இறங்கி உங்க ஜெபங்களை கேட்டு ஜெபத்துக்கு பதில் தந்து இந்த மாதம் செய்து முடிக்கிற மாதமாய் இருக்கும். இந்த மாதம் ஒரு முடிவு கட்டுகிற மாதமாய் இருக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் முடிவு வருகிற ஒரு மாதமாய் கர்த்தரே அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு திரும்புவோம், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் தேவ சன்னிதானத்தில் கேட்கப்படணும் என்று சொன்னால் அதற்கு ஒரு குவாலிட்டி இருக்கிறது, அதற்கு ஒரு தகுதி உண்டு. என்ன தகுதினா, தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரா? கிருபை தருகிறார். நீங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:6 வாசிங்க. பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபையை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். ஒரு நாளும் நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறிட விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தாழ்மை அவசியம். தாவீதுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தன்னை தாழ்த்துகிறவராயிருந்தார். தாழ்மை ரொம்ப அவசியம். நம்ம என்னதான் வளர்ந்தாலும் தாழ்மை அவசியம். தாழ்மை நமக்கு இருக்கணும்.
தாழ்மை இல்லாவிட்டால் நமக்கு ஆசீர்வாதம் வராதுங்க. தாழ்மை இல்லாவிட்டால் நமக்கு ஜெபம் கேட்கப்படாது. தாழ்மை இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில மேன்மை கிடைக்காது. நம்மை முற்றிலுமாய் தேவ சமூகத்துல தாழ்த்த வேண்டும். முற்றிலுமாய் தாழ்த்தணும். தாழ்மை ரொம்ப அவசியம். தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும். ஊழியர்களுக்கு முன்பாக தாழ்த்தணும். சபையில நம்மளை தாழ்த்தணும். ரொம்ப முக்கியம். அன்னாளின் ஜெபம் கேட்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு ரகசியம் என்னன்னா, அவள் தன்னை தாழ்த்தினாள். அங்க இருக்கிற ஆசாரியன் சொல்லுகிறான், அன்னாளே நீ ஏன் பிதற்றுகிறாய்? அவர் தப்பா சொல்றார். நீ மது அருந்திட்டு வந்திருக்கிற, நீ ஏன் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி சத்தம் போடுகிறார் ஆசாரியன். ஆனால் அன்னாள் மனம் பதறி ஒன்றுமே பேசல. ஆசாரியர்களை மனம் பதறி பேசக்கூடாது. ஊழியர்களை மனம் பதறி பேசக்கூடாது. தேவ சன்னிதானத்துல மற்றவர்களை குறித்து நாம பேசக்கூடாது. தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களாய் நம்மளை தாழ்த்தணும். அன்னாள் சொல்லுகிறாள், ஐயா நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி ஆசாரியனுக்கு தன்னை புரிய வைக்கிறாள். 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆசாரியன் சொல்லுகிறான், நீ போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். நீ ஜெபித்ததை அவர் கிராண்ட் பண்ணுவார். உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்ட நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி அவர் வாயிலிருந்து வந்த பிற்பாடுதான் அவளுக்கு அற்புதமே நடக்கிறது. அப்ப உங்க ஊழியக்காரர் வாயிலிருந்து வரணும். உங்களை குறித்து நினைக்கும் பொழுது, உங்களை குறித்து யோசிக்கும் பொழுது, நீங்க உங்களை பார்க்கும் பொழுது, உங்க குடும்பத்தை பார்க்கும் பொழுது உங்க ஊழியக்காரர் வாயிலிருந்து சமாதான வார்த்தைகள் வரணும். பாஸ்டர் சொல்லணும், நீ சமாதானத்தோடு போ, நீ ஆசீர்வாதமா இரு, உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்க. ஆண்டவர் அதை கனப்படுத்துறார். ஆண்டவர் அந்த வார்த்தையை ஆமேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றுகிற கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன். அந்த மாதிரி உங்களை தாழ்த்துங்க. இந்த 12ஆம் மாதத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு அதிசயம் நடக்கும். அந்த 11 மாதங்கள் நடக்காதது இந்த 12ஆம் மாதத்துல கர்த்தரே அதை செய்து முடிப்பார். அன்னாளுக்கு 10 ஆண்டுகள் அல்ல, 10 ஆண்டுகள் கிடைக்காத ஆசீர்வாதம் அந்த ஆண்டுல விசேஷமாய் அந்த நாட்கள்ல அன்னாளை கடாட்சித்தார். அன்னாளுக்கு அற்புதத்தை செய்த கர்த்தர் சாமுவேலை கொடுத்து தான் முதல் பெர்ஷபா வரைக்கும் அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாய், ராஜாக்களுக்கு அவன் ஒரு தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாய், அவன் ஒரு நியாயம் விசாரிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றி, அவன் ஒரு ஆசாரியனாய் கர்த்தர் மாற்றி 3 பதவிகளை ஒரே ஒரு தேவ மனிதனுக்கு கொடுத்து சாமுவேலை உயர்த்துவார் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன். சாமுவேலை போல உங்களையும் உயர்த்துவார். உங்களுடைய காரியங்களில் ஜெயமா இருக்கும். உங்களுடைய காரியங்கள் அதில் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அன்னாள் பாடுகிற துதியில இருக்கிறது. இந்த அன்னாள் ஆண்டவரை துதிக்கும் போது சொல்லுகிறார், பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்கள் பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். எல்லா பலவான்களின் வில்லை முறிப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பலவான்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். தள்ளாடின உங்கள் முழங்கால்கள் உறுதிப்படும், பலப்படும். உங்களை பலப்படுத்துவார். ஒருத்தர் எல்லாம் கரங்களை உயர்த்திவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12ஆம் மாதம் நம்மளை தாழ்த்துவோம். தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் உங்கள் செபங்களை கேட்டு அது பதில் தருவார். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனத்தை, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக நீட்டுவீர். துன்பத்தின் நடுவில் உயிர்ப்பிக்கிறவர். 5வது என்னன்னா, துன்பத்தின் நடுவில் உயிர்ப்பிக்கிற கர்த்தர். துன்பத்தின் நடுவில். அதான் சொல்றார் தாவீது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில நடந்தாலும், 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்.
துன்பத்தின் மத்தியிலே உயிர்ப்பிக்கிற கர்த்தர். போராட்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். இந்த துன்பத்தின் நடுவிலே கர்த்தருடைய கரம், பலத்த கரம் கிரியை செய்யும். நிறைய பேர் நினைக்கலாம், எனக்கு இந்த துன்பமே மாற மாட்டேங்குது. தேவச்சனமே, துன்பத்தின் மத்தியிலே ஆண்டவர் இடத்துல நெருங்குங்க. துன்பம் ஏதோ ஆண்டவர் சும்மா துன்பத்தை அனுபவிக்கிறதல்ல, இல்லை. இந்த துன்பத்தின் பாதை எதற்காக என்று சொன்னால், இன்னும் அதிகமாய் தேவ கிட்ட சேர, இன்னும் அதிகமாய் தேவனுடைய பிரசனத்தில் வர, இன்னும் அதிகமாய் தேவனை தேடும்படியாய், இன்னும் அதிகமாய் தேவ பிரசனத்தில் நெருங்கும்படியாய், இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்துக்கு ஓடும்படியாய் சில மரண இருளின் பாதை வழியாய் நடத்துவார். சில துன்பத்தின் பாதை வழியாய் நம்மளை கொண்டு போவார். சில இந்த கண்ணீரின் பாதையிலே நம்மளை நடத்துவார். எதற்காக என்று சொன்னால், ஆண்டவரையே சார்ந்து வாழும்படியாய், ஆண்டவரை நம்பி ஓடும்படியாய், ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்படியாய் இப்படி நடத்துவார். ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆசீர்வாதம் வரும்பொழுது, மேன்மை வரும்பொழுது, அதனால்தான் நிறைய பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதில்ல. ஏன்? அவருக்கு தெரியும், ஆசீர்வதிச்சா இவங்க என்ன தேட மாட்டாங்க, ஆசீர்வதிச்சா இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆசீர்வதிச்சா இவங்க சபைக்கு வர மாட்டாங்க, ஆசீர்வதிச்சா. அப்படி ஒரு நாளும் ஆண்டவரை நினைக்க வைக்க கூடாது. எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும், தாவீதை போல நான் ராஜாவாக மாறினாலும், ஆண்டவரே நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான். கடைசி வரைக்கும் தாவீது அதை நினைத்திருந்தார். கடைசி வரைக்கும் தாவீது அதை மறக்கலை. நான் ஒரு மேய்ப்பன், நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான் என்று மறக்கலை. இந்த 12ஆம் மாதம் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்து வந்தீங்க, ஆண்டவர் எடுத்தார் என்று மறந்துடாதீங்க. உங்க பழையதை நினைத்து பாருங்கள். நீங்க பழையதை நீங்க மறந்துடக்கூடாது. கடந்து வந்த பாதையை மறந்துடாதீங்க. நீங்க நினைத்து பார்த்து நன்றி சொல்லுங்க. நினைத்து பார்த்து நன்றி உள்ளவர்களா இருங்க. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. பாஸ்டருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. உங்களை நடத்தினவர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. சுவிசேஷம் சொல்லி இங்க அழைத்து வந்தவர்கள் நன்றி உள்ளவர்களா இருங்க. நன்றி உள்ளவர்களா இருங்க. அப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? அடுத்த 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, சத்துருக்களின் கோபத்துக்கு அவர் ரட்சிப்பார். 7ஆம் வசனத்தில் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? சத்துருக்களின் கோபத்துக்கு. உங்களை 7ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். வலது கரம் ரட்சிக்கும். அந்த ரட்சிக்கிற கரம் இறங்கும். சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ரட்சிப்பை தருவார், அதாவது விடுதலையை தருவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எதெல்லாம் உங்களுக்கு சத்துருக்களா இருக்கிறது யோசித்து பாருங்க. இந்த 11 மாதங்கள் பயம் என்கிற சத்துரு, அடிமைத்தனம் என்கிற சத்துரு, உங்களை வாட்டி வதைக்கிற பொருளாதார சத்துரு, இந்த மாதிரி அநேக சத்துருக்களுக்கு உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களுக்கு விடுதலை தந்து ஒரு இளைப்பாறுதலை தருவார். இந்த 12ஆம் மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு மாதம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இனி நீங்க சத்துருவை காண்பதில்லை. இனி உங்களுடைய சத்துரு உங்கள் வழியிலே வருவதில்லை. அவர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கொணலான வழிகளை செவ்வைப்படுத்துவார். செவ்வைப்படுத்துகிற மாதம் இது. எல்லா சத்துருக்களையும் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிற மாதம் இது. விசுவாசிங்க. இந்த மாதம் நம்புங்க. ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டவரை நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எல்லா சத்துருக்கள்ல இருந்து நீங்களாக்கி ரட்சிப்பார். அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிறவர்களுக்கு 2ஆம் அதிகாரத்துல பெரிய உயர்வு வருகிறது. 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல தானியேலின் மூலியமாக ஒரு பெரிய உயர்வு கிடைக்கிறது. உயர்வு கிடைத்த உடனே ஒரு பெரிய சோதனை, ஒரு பெரிய பரீட்சை. நீங்க தானியேல் வீட்டில் வாசித்து பெரிய பரீட்சை.
அவர்களுக்கு வந்த சோதனை, அந்த சோதனையிலே அவர்கள் சாட்சியாய் இருந்தார்கள். அவங்க சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை மாத்திரம்தான் நாங்கள் ஆராதிப்போம், நாங்கள் அவரையே நாங்கள் ஆராதிப்போம். இந்த உறுதியாய் நின்றார்கள். என்ன நடந்தது? ஆண்டவர் அவங்கள அக்கினியிலிருந்து விடுவிக்கல, ஆனால் அக்கினிக்குள்ளாக இருந்து அவர்களை விடுவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஓ, அவர்கள் சோதனையிலே அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அவர்கள் சாட்சியாக இருந்ததுனால அவர்கள் வெற்றி உண்டானது. அப்ப இந்த நாள்ல, இந்த பயிற்சியின் காலத்துல, இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க உண்மையாய் ஆண்டவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை விடுவிக்க போதுமானவர். கடைசியாக 8வது வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். வாசிங்க கடைசி வசனத்தை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாது இருப்பீராக. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு தடவை கூட, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீதுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார். நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் நிலைவரப்படுத்தினார். தாவீதுடைய நாட்கள் எல்லாம் சமாதானத்தை கட்டளையிட்டார். அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறது, the Lord will perfect that which concerns me. அதாவது தாவீதை கொண்டு செய்ய வேண்டியதெல்லாம் தாவீதை கொண்டு நிறைவேற்றினாராம். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லு, what God has planned that will happen. இந்த வசனத்துக்கு அர்த்தம், ஆண்டவர் உங்க மூலியமாய் செய்ய வேண்டியதை உங்க மூலியமா செய்து முடிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், உங்க மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்க மேல ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நீங்க ஏதோ வந்து வசனத்தை கேட்டு போகிறவர்கள் மாத்திரம் கிடையாது. நீங்க வந்து வசனத்தை கேட்டுட்டு போய் திரும்பி வாரம் வந்து வசனத்தை கேட்டு போய் வசனம் அப்படி அல்ல. உங்க மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், உங்க மேல ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் போய் ஜனங்களை அழைத்து வரவும், நீங்கள் போய் இயேசுவை குறித்து பேசவும், உங்களுக்கு நடந்த அற்புத அடையாளங்களை நீங்கள் போய் வெளியே சொல்லவும். அதான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் கிரேட் கமிஷன். பிரதான கட்டளைகள் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். ஆனா இது கிரேட் கமிஷன். என்ன? போய் சகல ஜாதிகளையும் ஆண்டவராகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷராக்கி ஆலயத்துக்கு கொண்டு வருவது தேவ சித்தம். அப்ப நீங்க போய் பார்க்கிற ஜனங்கள் இடத்திலெல்லாம் போய் இயேசுவை பற்றி சொல்லுங்க. இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை ஆலயத்துக்கு அழைத்து வாங்க. கிராமங்கள் தோறும் இயேசுவை அறிவிங்க. இந்த காரணம்பத்தை சுற்றி அநேக கிராமங்கள் இருக்கிறது. உங்களுக்கு அந்த தரிசனம் வரட்டும். ஒரு கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு கிராமத்தின் பேரை எழுதுங்க, எழுதி வைத்து அந்த கிராமத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த கிராமத்தை விசிட் பண்ணுங்க. அந்த கிராமத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க. இந்த நாட்கள் அது இல்லை, அந்த ஊழியம் தடைபெற்றிருக்கிறது. அதற்காக பாரப்படுங்க. சபையாய் சேர்ந்து போய் நீங்க போய் அந்த இடத்துல ஊழியம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த மாதத்துல அநேக புதிய ஆத்துமாக்களை தருவாராக. இந்த சபை நிரம்பி வழிய வேண்டும் என்று நாம ஜெபிப்போம். இது 2 சர்வீஸ் மாத்திரம் அல்ல, வருகிற நாட்களில் 3, 5 சர்வீஸ் ஆக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த காரணம் பெற்ற சபையில வந்து ஆராதிக்கவும், தேவனை நோக்கி பார்க்கவும், அவர் உங்களுக்காக என்ன திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் போதுமானவர். நீங்க ஒரு அடி எடுத்து வைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக அவர் பல தூரம் நடக்க அவர் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நான் விசுவாசிக்கிறேன், வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். அதான் தாவீதுக்கு சொல்லுகிறார். தாவீதுக்கு அவர் வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார் என்றால் உங்களுக்கு அதை நிறைவேற்ற உண்மை உள்ளவர். உங்க வாழ்க்கையில் அது நிறைவேறும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க மூலியமாக அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவார். பரலோகத்துக்கு போகும்போது யாரும் வெறுங்கையா போயிடக்கூடாது. எல்லாம் நம்ம
ஆத்துமாக்களை சுமந்து கொண்டு போகிறவர்களாய் மாறணும். அந்த ஒரு பாரம் நமக்கு வரணும். ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாங்கப்பா, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சிறப்பில் நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. செபிக்கிற ஆவியை தாங்க, செபிக்கிற மன்றாடுகிற எனக்கு ஆவியை மேல ஊற்றுங்க. தொடர்ந்து செபிக்கவும், அவளுக்காய் பரிந்து பேசவும், அவளுக்காய் சிறப்பில் நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ கிராமங்கள்ல இனி இயேசுவை பற்றி தெரியல, எத்தனையோ கிராமங்கள்ல சபை இல்லை, எத்தனையோ கிராமங்கள்ல இன்னும் அதே அடிமைத்தனத்துல வைத்திருக்கிறான் பிசாசு, ஜனங்களை அதே பழக்கங்களை வைத்திருக்கிறான் பிசாசு. அவர்களுக்கு கண்களை திறக்கும்படியா நீங்க அவர்களுக்கு உத்தரவாதி. நீங்க உங்க மேலதான் அந்த ரத்தம் கேட்கப்படும், அவர்களுடைய எல்லா ரத்தமும் உங்க மேல கேட்கப்படும். இந்த நாள்ல நமக்குள்ள ஒரு பாரம் வரட்டும் ஆண்டவரை. சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துல இருந்தும் புதிய ஆத்மாக்கள் வர நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான டிசம்பர் மாதம் 1 தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீது உம்மை முழு இருதயத்தோடு தேடினான் ஆண்டவரே. உமது காரியங்களிலே எப்போதும் ஆண்டவர் ஜெபிக்கிறது, துதிக்கிறது, உம்மை தேடி வருவது, எல்லாவற்றிலும் ஆண்டவரே அந்த முழு இருதயத்தை தாங்கப்பா. அரைகுறையாக, கடமைக்காக, கட்டாயத்தின் பேரில் ஒரு ஆண்டவரே சோத்திரம், யாரும் எதுவும் சொல்லுவார்களோ என்ற பேரில் அல்ல சுவாமி, முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது வார்த்தையை பிடித்து கொண்டான் தாவீது, உமது கிருபையை சார்ந்து கொண்டான் ஆண்டவரே. அப்பா சோத்திரம், உமது உண்மையை சார்ந்து கொண்டான். விசேஷமாக இக்கட்டான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்ட போது நீர் அவனுக்கு மறு உத்தரவு அருளினீர் ஆண்டவரே. எவ்வளோ நல்ல அனுபவங்களை ரத்தின சுருக்கமாக பக்தன் எங்களுடைய பக்தி விருத்திக்காக எழுதி வைத்திருக்கிறான் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டான நேரத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி கூப்பிட்ட போது சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் உமது கையை நீட்டினீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும் அந்த எல்லா ஜனங்களையும் ஒவ்வொருவராக ஆண்டவர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முடியும் போது சொல்லணும் ஆண்டவரே, ஆமென், இந்த வார்த்தை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று. கர்த்தர் எதை தொடங்கினாரோ அதை பாதியிலே விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் நேர்த்தியாய் முடிக்கிற தேவன் என்று இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்லணும் சுவாமி. அப்படி நீர் செய்து முடிப்பீராக. உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.